இந்த நேரத்தில் வெளியே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு என்ன, பூஜை செம்ம கலர் வேலை தான். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வேலைக்கு போகணும். போயிட்டு வந்து வீட்டில் பூஜைக்கு ரெடி பண்ணவே டைம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நேரம் இருக்காது. அதனால் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்போயே உட்காந்து இந்த வேலையை முடிச்சிடலான்னு உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பித்தளை சாமான் இதெல்லாம் வந்து நமக்கு வாங்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆசையாக ஒவ்வொன்று விளக்கு இதில் பார்த்து பார்த்து வாங்குகிறோம். ஆனால் தேய்க்கும் போது தான் அதோட வலி என்னன்னு புரியுது. ஒவ்வொன்றும் தேய்ச்சி கை ஒரு வலி ஆயிடுதுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது ஓரளவுக்கு தேய்ச்சிருக்கேன். செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சுட்டு குத்தலு. ஃபைனலி அந்த ட்ரெண்டிங் ஃபுல் லென்த் மிரரும் வாங்கியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளோட நைட் ரொட்டீனை முடிச்சுட்டு நம்ம போய் தூங்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் ஆஃபீஸில் போய் தூங்கி தான் விடணும். அவ்வளோதாங்க, ஃபேஸுக்கெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு வந்து இந்த கூலிங் மாஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து இப்படி மாட்டிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நாளாகவே டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இரிட்டேஷனாக இருக்க டைம் நான் இதை போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறவங்க, சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதாங்க, என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில. பயங்கரமாக தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். காலையில் மித்தத்தை பார்க்கலாம். குட் நைட். போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சுருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி போயிடாதீங்க, வீடியோ ஒன்று இருக்குது. The next day. பாருங்க, இன்னைக்காவது சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பலான்னு பார்த்தா மழை வருது. ஷூ கடவுளே, சோதிக்காதீங்க. அவ்வளோதான், வழக்கம் போல் லேட்டு. ஒரு வழியாக டிராஃபிக்குள்ளே பூந்து வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷு. எல்லா வரலட்சுமிக்கு வாங்குறதுக்கு க்யூ கட்டி நிற்கிறாங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அத்தைக்கு பாப்பாவுக்கு மட்டும் வளையல் வாங்கணும். பூ விற்கிற விலையை பார்த்தாவே தலை சுற்றுது. எப்படியோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க, எல்லாமே வாங்கியாச்சு. வாழை மரம், வாழை இலை, பழம் இதெல்லாம் அவரே வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இதில் மளிகை சாமான் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து அத்தை ப்ளவுஸ் பீட்டை எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்குறக்காக வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க. நான் ஆக்சுவலி வாங்க மறந்துட்டேன். ஸோ அவங்க வாங்கி கொடுத்து விட்டாங்க எனக்கு. எல்லாமே ஒரு குயிக் செக்லிஸ்ட். பிரசாதம் பண்ணுறக்கு எல்லாம் ரெடி. ஓகே, இந்த பக்கம் டெக்கரேஷனுக்கு எல்லாம் ஓகே. பட் இது தான் கொஞ்சம் இடிக்குது. நமக்கு எதாவது வாங்க சொன்னால் மட்டும் மூஞ்சி கட்டுறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்நாக்ஸ் தனியாக எல்லாம் வாங்கி வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நாளைக்கு வரலட்சுமி நம்ம எல்லாம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிரந்தரிரி தனிரந்தே நடிரீரனிட தகனுடைய